ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்ன புள்ளி ரகசியங்கள். இதுதான் தலைப்பு. பொதுவாக 12 லக்னங்களுக்குமான தனிப்பட்ட குணாதிசயங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் உண்டு. மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் கோபமாக இருப்பார்கள். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் குடும்ப பொறுப்போடு இருப்பார்கள். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் குழந்தைத்தனமாக இருப்பார்கள். கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் சொத்து சேர்ப்பதில் சமர்த்தர்களாக இருப்பார்கள். அனைவரையும் அரவணைத்து செல்வார்கள். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க அதிகாரம் செலுத்த ரெடியாக இருப்பாங்க. கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்க உழைப்பின் மேன்மைக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க. துலா லக்னத்தில் பிறக்கிறவங்க வியாபாரத்தில் அதிக நுணுக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்வியல் சூழ்ச்சிகளில் சிக்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் அல்லது சூழ்ச்சி புரிபவர்களாக இருப்பார்கள். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பெருந்தன்மையோடு இருப்பார்கள். எல்லாமே குரு மாதிரி. மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் கடும் உழைப்பை வெளிப்படுத்துவார்கள். கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட குறைவான வேலைகளை செய்வார்கள். மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் வெகு செலவாளிகளாக இருப்பார்கள்னு காமனாக அந்த 12 லக்னத்துக்கும் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சொல்லலாம். பட் எல்லாருக்கும் இந்த குணங்கள் அப்படியே பொருந்தி வருவானா? அப்படி தான் இல்லை. ஜோதிடம் அவ்வளோ எளிமையானதெல்லாம் கிடையாது. இந்த 12 லக்னத்தை படிச்சிட்டாலே போதும், 12 ராசியை படிச்சிட்டாலே போதும்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் அநியாயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு ஜோசியம் பார்க்க ஆஃபீஸ் போட்டே உட்காந்துடுறாங்க. அந்தளவுக்கு நிலைமை மோசமாக போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள்லாம் 30 வருஷமாக உள்ளே உட்காந்துக்கிட்டு பலவிதமான நூல்களை படித்து பலவிதமான ஜாதகங்களை பார்த்து பலவிதமான ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து இன்னமும் படித்து கொண்டு இருக்கும் மாணவர் தான் நான். அப்படி இருக்கிற பட்சத்தில் எளிமையாக 12 லக்னத்தின் குணங்களை புரிந்து கொண்டாலே ஜோதிடத்தை புரிஞ்சிக்க முடியுமானா நிச்சயமாக கிடையாது. அதில் தான் கடவுள் நிறைய ட்விஸ்ட்டையும் சூட்சுமத்தையும் வச்சுருக்கார். அந்த மாதிரி சூட்சுமங்களில் ஒன்று தான் லக்ன புள்ளி. ஒவ்வொரு வீடும் 9 நட்சத்திர பாதங்களால் கோர்க்கப்பட்டது. இந்த 9 நட்சத்திர பாதங்கள்ங்கிறது 3 வேறு வேறு குணாதிசயம் கொண்ட கிரகங்களின் தொகுப்பு தான். புரியுதுங்களா? அப்போ ஒரு லக்னம் என்பதற்கு பேசிக்காக ஒருத்தர் அதிபதியாக இருப்பார். அந்த லக்னத்துக்குள்ளே இந்த 9 தனித்தனி வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். 9 வேறு வேறு விதமான குணாதிசயங்கள். அதை மீதி 3 கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஒரு உதாரணம், இப்போ நீங்கள் வந்து சிம்ம லக்னம்னு எடுத்து, சிம்ம லக்னத்துக்குள்ளே என்னென்ன சிம்ம லக்னம் யாரோடது? சூரியனோடது. அப்போ சூரியனுடைய அடிப்படை குணம். அடுத்ததுக்குள்ளே யார் இருக்கா? கேதுவின் மக நட்சத்திரம் 4 பாதம். அடுத்து சுக்கிரனின் பூர நட்சத்திரம் 4 பாதங்கள். அடுத்து சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் 1 பாதம். இப்போ இந்த 9 பாதங்களும் நவாம்சத்தில் வேறு வேறு வீடுகளில் போய் உட்காரும். இப்போ சூரியன் பேசிக்காக, அடுத்து கேதுவோட நட்சத்திரத்தில் நீங்கள் மகத்தில் வந்து அந்த லக்ன புள்ளி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த லக்ன புள்ளியின் தாற்பயம் என்ன அப்படின்னா, உங்கள் லக்னம் எந்த முனையில் ஆரம்பிக்கிறதோ அந்த நட்சத்திர பாதம் எதுவோ அதுதான் உங்கள் லக்ன புள்ளி. இப்போ இதே சிம்ம லக்னத்துக்கு நீங்கள் மகம் நட்சத்திரத்தின் ஆரம்பத்தில் தான் பிறந்திருக்கீங்க. இப்போ சிம்ம லக்னம் 2 மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் 13.20 நிமிடம், வினாடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. 13.20 பாகை, 13 பாகை 20 கலை கொண்டதா கலை விகலை அப்படிங்கிற மாதிரி அது பிரிக்கணும். புரிஞ்சுங்களா? இதில் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் 3.20 அப்படிங்கிறது மாதிரி வரும். மொத்தம் 30 டிகிரி கொண்டது. இந்த டிகிரி வயசில் தான் இதை பிரிக்கணும். ஒரு நட்சத்திரங்கிறது 13.20 பாகை கொண்டதாக இருக்கும். அதில் ஒரு நட்சத்திர பாதம்ங்கிறது 3.20 இருக்கும். இப்போ மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். சரி, இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே 2 காணொளி போட்டிருந்தாலும் இதை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும். ரொம்ப எளிமையாக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். உங்கள் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் ரெண்டையும் வச்சு பக்கத்தில் வச்சுங்க. ராசி கட்டம் நவாம்ச கட்டம். இப்போ நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. ராசியில் சிம்மத்தில் லான் போட்டிருப்பான். நவாம்சத்தில் அந்த லக்கணம் அப்படிங்கிறத மிதுனத்தில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ சிம்ம லக்னத்தில் மகம் நட்சத்திரத்தின் உங்கள் லக்ன புள்ளி ஆரம்பிக்குது. அந்த மகம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி ஆரம்பிக்குதுங்கிறத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சிம்ம லக்னத்தின் ஆரம்ப முனை அப்படிங்கிறது மேசத்திலிருந்து ஆரம்பிக்கும். நவாம்சத்தில் மேசம் மகம் 1ஆகவும், ரிஷபம் மகம் 2ஆகவும், மிதுனம் மகம் 3ஆகவும், கடகம் மகம் 4ஆகவும் நவாம்சத்தில் குறிப்பிடும்.
உங்கள் லக்னத்தை. இது எல்லா கிரகங்களுக்கும் இதே மெத்தடிலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? எல்லா கிரகங்களுக்கும் இந்த மெத்தட் தான். ஒரு கிரகம் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது என்பதை இப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் குறிச்சே கொடுத்துட்றாங்க. லக்னத்தின் ஆரம்ப புள்ளின்னு போட்டு டிகிரியையும் போட்டு அது என்ன நட்சத்திர பாதத்தில் எத்தனாம் பாதத்தில் இருக்குங்கிறதையும் போட்டுடுவாங்க. அதனால் இது ஒன்றும் பெரிய சிரமமான விஷயம் இல்லை. பட் எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரி, இந்த லக்ன புள்ளி என்ன சொல்லும்? உங்கள் வாழ்க்கையில் அந்த லக்னத்தின் குணங்கள் மேலோட்டமாய் தெரியும்னா அந்த லக்ன புள்ளியின் குணங்கள் மறைமுகமாக இருக்கும். இதுலேயும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். சிம்மலக்னம் பொதுவான கேரக்டர், கோவப்படுவார், அதிகாரத்துக்கு ஆசைப்படுவார். மகன் நட்சத்திரம் ரொம்ப கடுமையாக அதற்கு முயற்சி செய்வார். அதில் 3ஆம் பாதம் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய காரியத்தை சாதிப்பார். 3 விதி ஒரே லக்னம். இப்போ மேலோட்டமான குணங்களை மேலும் மேலும் துல்லியத்தன்மைப்படுத்துவதற்காக இப்போ நம்ம வந்து ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பெருசுபடுத்தி பார்க்கும்போது அந்த ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்கள் நிலை என்ன, வெள்ளை அணுக்களின் நிலை என்ன, மற்ற பிளாஸ்மா எப்படி போயிட்டுருக்கு, வேறு ஏதாவது கிருமிகளோட அஃபெக்ட் இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கிறோம் இல்லைங்களா? ஜோதிடத்தும் அதே மாதிரி தான். நுணுக்கமாக உள்ளே சென்று பார்க்கும்போது உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரை தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் லக்ன புள்ளியுடைய ரகசியம். புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தீங்கனாலும் அந்த லக்னத்துக்குள்ளே 3 கிரகங்களின் ஆளுமை இருக்கும். அதில் முதல்ல நீங்கள் எந்த கிரகத்தின் ஆளுமைக்குள்ளே வரீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மொத்தம் ஒரு லக்னங்கிறது 4 விதமான கேரக்டருங்க. 4 விதமான கேரக்டரில் வரும். முதல்ல லக்னாதிபதியின் குணம். ஏன்னா இப்போ மேச லக்னம் செவ்வாயினுடைய குணம் உள்ளே வந்துடும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிறது எது? அஸ்வினியா, பரணியா, கார்த்திகையா. அடுத்த 3. இப்போ இதில் வந்து கேதுவா, சுக்கிரனா, சூரியனா, இந்த 3ல் ஏதாவது ஒன்று. இப்போ மேச லக்னங்கிற செவ்வாயின் குணம், ஒருவேளை பரணி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா லக்ன புள்ளியினுடைய குணம் சுக்கிரனுடையது, அதையும் எடுத்து அது நவாம்சத்தில் எத்தனையாவது பாதத்தில் விழுகுதுங்கிறத பொறுத்து அந்த வீட்டு அதிபதியின் குணம். இப்போ பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் லக்ன புள்ளி விழுந்திருக்கு. அப்போ செவ்வாய், சுக்கிரன், பரணி 2 அப்படிங்கிறதுல வந்து கன்னியில் நவாம்சத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது புதனுடைய நிலையும் இணைச்சிக்கும். ஸோ இப்போ எல்லா கிரகங்களின் கலவையாக தான் ஜாதகரின் குணாதிசயங்கள் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதில் லக்னம் என்பதனுடைய குணம் பளிச்சுன்னு வெளியில் தெரியும். நட்சத்திர புள்ளியின் குணம் அதுக்கடுத்து உள்ள மறைஞ்சிருக்கும். நவாம்சத்தில் அது பெறக்கூடிய வீட்டின் நிலை என்பது மேலும் உள்ள மறைஞ்சிருக்கும். புரிஞ்சுதுங்களா? இந்த 3 நிலைகளை கொண்டு தான் ஒரு லக்னம் என்பது இயங்கும். ஸோ உங்கள் லக்ன புள்ளியின் ஆரம்பம் அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய வாழ்வியலின் தொடக்கம் இருக்கும். எப்படி சந்திரன் நின்ற வீடு ராசி ஆகுது. இந்த சந்திரன் நின்ற வீடு ராசியாகி அவர் நின்ற நட்சத்திர பாதத்திலிருந்து தான் உங்களுக்கு தசாபுத்தி வருடங்கள் கணக்கிடப்படுகிறதோ. இது வந்து உடலின் இயக்கத்திற்கு தேவையான ஒன்று. மனதின் ஆத்மாவின் நிலையை கண்டுபிடிப்பதற்கு தான் லக்னம் உதவும். லக்னம் என்பது ஆத்மா, ராசி என்பது உடல். இந்த உடல் ஆத்மா இல்லைன்னா இயங்காது. இந்த ஆத்மா உடல் இல்லைன்னா இயங்க முடியாது. ரெண்டும் சேரணும். வெறும் உயிருக்கும் மதிப்பில்லை, வெறும் உடம்புக்கும் மதிப்பில்லை. ரெண்டும் பிரிஞ்சிருச்சுன்னா ரெண்டுக்குமே அவுட். உயிரை யாரும் கண்ணால் பார்க்கவும் முடியாது, உடம்பை நாம் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது, கொண்டுட்டு போய் காலி பண்ணிவிடுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ உடல் எனும் சந்திரனிலிருந்து உங்களுடைய தசா வருடங்கள் துவங்கப்படுகிறது. உயிர் எனும் லக்னத்திலிருந்தே உங்களின் இந்த பிறவியின் சூட்சுமம் உணரப்படுகிறது. ஸோ ஒரு லக்னத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க, இலக்கு அதான் லக்னம். சூரியனுடைய ஒளி விழுகும் இலக்கு, சூரியனுடைய ஒளி உதிக்கும் இலக்கு. ஆத்மகாரகனை நம்ம சூரியனை தான் வச்சுருக்கோங்கிற போது சூரியனுடைய ஒளி குவிக்கப்படும் இடமே நீங்கள் பிறந்த லக்னமாக மாறும். அந்த லக்னத்துக்குள்ள 3 கிரகங்களின் தன்மை இருக்கும். அந்த லக்னாதிபதிக்கு என்று ஒரு கோள் இருக்கும். ஸோ இந்த 4 கிரகங்களின் கலவையாக தான் உங்களுடைய குணம் இருக்கும். அதில் பின் பாயிண்டாக நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் விழுகிறீர்கள்ங்கிறத பொறுத்து அந்த நட்சத்திரநாதனின் குணாதிசயங்களும் அவர் நவாம்சத்தில் போய் எந்த வீட்டை தொடுகிறாருங்கிறத பொறுத்து அதனுடைய குணங்களும் கலந்து வரும். இப்போ ஒரு கும்பலக்கண ஜாதகரை எடுத்துக்குவோம். கும்பலக்கணத்தில் பிறந்திருக்காரு. கும்பலக்கணத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? அவிட்டம் என்கின்ற செவ்வாயுடைய நட்சத்திரம் 3 4ஆம் பாதங்கள், சதயம் என்கின்ற ராகுவுடைய நட்சத்திரம் 4 பாதங்களும், ப்ளஸ் பூரட்டாதி என்கின்ற குருவின் நட்சத்திரங்கள் 3 பாதங்களும் உள்ளே இருக்கும். சரி, இவர் ஒரு சதய நட்சத்திரத்தில் இருக்கார். லக்ன புள்ளி ராகுவுடைய நட்சத்திரத்தில் விழுகுது. முதல்ல லக்னம் சனியோடது, லக்ன புள்ளி ராகுவோடது. இந்த ராகு கேதுவுக்கு குணாதிசயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியின் குணங்களை அப்படியே எடுத்துக்கணும். இப்போ ராகு வந்து மிதுனத்தில் இருக்கிறார். இந்த கும்பலக்கண ஜாதகருக்கு ராகு மிதுனத்தில் இருக்காருன்னா புதனின் குணங்களை அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது எத்தனாவது நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாருங்கிறத பார்க்கும்போது சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில்
ஆட்டோமேட்டிக்காக வந்து லக்ன புள்ளி விழுகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் வரும், நவாம்சத்தில். அப்போ இந்த சனியின் குணம் கூடுதலாகிறது. லக்னப்புள்ளி, லக்னத்தை ஆட்டிவிப்பவர் சனி, லக்னப்புள்ளி ராகுவுடையது, ராகு புதனுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த ராகுவின் நவாம்சம் சதயம் 2 என்பது மீண்டும் சனியோட வீட்டில் வருது. இயல்பாகவே ராகு சனியின் குணத்தை கொடுக்கக்கூடியவர் உண்டு. இப்போ இங்கே புதனின் குணமும் சனியின் குணமும் கலந்ததாக இந்த லக்னம் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ உங்கள் லக்ன புள்ளியின் ரகசியம் என்பது உங்களின் ஆழ் மன ஓட்டத்தை கண்டுபிடிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உயிரின் தன்மை தெரிந்தால் உடலை இயக்குவது எளிதாகும். புரிஞ்சுங்களா? ஸோ கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்றைக்கி ஜாதகம் போட்டிங்கன்னா உங்கள் லக்னத்தின் ஆரம்ப புள்ளி எந்த நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்குங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். நவாம்சத்தில் அது எந்த வீட்டில் இருக்குங்கிறதையும் கணக்கிடப்பட்டிருக்கும். அதை வச்சு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.